எழுத்தாளர் பிறை நிலா அவர்களின் என் அழகான ராட்சசியே அத்தியாயம் 2. தனது ஏஎஸ்பி அலுவலகத்தை அடைந்த விக்ரம் வண்டியை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். அவன் உள் நுழைவதைக் கண்ட அவனின் நண்பன் சூர்யா அவன் பின்னே சென்றான். ஆனால் விக்ரம் அவனை கண்டு கொள்ளாதவனாக வேலையை செய்ய ஆரம்பித்தான். டேய், இங்க ஒரு மனுஷன் இருக்கேண்டா என்றவாறே அறையில் உள்ள சோபாவில் அமர்ந்தான் சூர்யா. ஏண்டா, உனக்கெல்லாம் ஆபீஸ்ல வேலையே இருக்காதா? ஏண்டா எப்ப பாரு ஏன் ஆபீஸ்லயே இருக்க என்று விக்ரம் போலியாக சலித்து கொண்டான். சொல்லுவடா, சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்ட? அந்த டிஎஸ்பி என்னடானா காலையில இருந்து நமக்காக காத்துட்டு இருக்காரு. நீ சாவகாசமா வந்துட்டு என்னைய வேலை இல்லையான்னு கேக்குற. ஏன் சாருக்கு இன்னைக்கு ஹெட் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு ஞாபகம் இல்லையோ என்றான் சூர்யா எரிச்சலாக. விக்ரம் தன் இரு கைகளால் தலையை அழுந்த கோதியவன், காலையில நடந்த பிரச்சனையில இதை மறந்து போயிட்டனே மச்சான், சாரிடாவா போலாம் என்று கூறியவன் சூர்யாவையும் அழைத்து கொண்டு தங்கள் அறையை விட்டு வெளியேறி ஜீப்பை அடைந்தான். ஹிட்லர் இன்னைக்கு என்ன டிராமா பண்ணுச்சு? ஜீப்பில் ஏறியவாறே சூர்யா வினவினான். அவனை முறைத்த விக்ரம், டே, ஏ அம்மாவை ஹிட்லர்னு சொன்ன உத வாங்குவ என்று கூறியவாறே ஜீப்பின் மறுபக்கம் ஏறினான். இருவரும் ஏறியதும் வண்டியை ஸ்டார்ட் செய்தார் டிரைவர். இப்ப எதுக்கு மச்சா டிஎஸ்பி சார் நம்மளை கூப்பிட்டுருக்காரு என்றான் விக்ரம் சந்தேகமாக. தெரியலடா மச்சான், ஏதோ கான்ஃபிடென்ஷியல் கேஸ்னு சொன்னாரு, போய் பார்த்தாதான் தெரியும் என்றான் சூர்யா சிறிது சீரியஸாக. அதனை தலையாட்டி கேட்டுக்கொண்டான் விக்ரம். இருவரும் சென்னை டிராபிக்கை கடந்து 30 நிமிடத்தில் டிஎஸ்பி அலுவலகத்தை அடைந்தனர். உள்ளே சென்றதும் இருவரும் தங்கள் உயர் அதிகாரியான டிஎஸ்பி சத்தியமூர்த்திக்கு மரியாதை நிமித்தமாக சல்யூட் செய்து தங்கள் வணக்கத்தை தெரிவித்தனர். அவர்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட சத்தியமூர்த்தியின் முகத்தில் சிறிது புன்னகை மலர்ந்தது. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கட்டும், உட்காருங்க என்றார் இருவருக்கும் பொதுவாக. சொல்லுங்க சார், ஏதோ கான்ஃபிடென்ஷியல் கேஸ், நேர்ல தான் சொல்லணும்னு கூப்பிட்டீங்க என்று விக்ரம் சிறிது சந்தேகத்துடனே வினவினான். ஏனென்றால் அவர்கள் அறிந்த வகையில் சத்தியமூர்த்தி தேவையில்லாத வகையில் இவ்வாறெல்லாம் அவர் அலுவலகம் அழைக்க மாட்டார். ஆமா விக்ரம், தாரா அண்ட் ராகவ் குரூப் கம்பெனியோட போட்டி நிறுவனமான குணால் நிறுவனத்தின் எம்டி குணால் நேத்து ஹைவேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த கேஸ் தான் நீங்க விசாரிக்கணும் என்று சத்தியமூர்த்தி கூற இருவரும் அவரை புரியாத பார்வை பார்த்தனர். அவர்களின் பார்வையின் பொருளை உணர்ந்த சத்தியமூர்த்தி, சின்ன ஆக்சிடென்ட் கேஸ்ல எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு கேட்குறீங்களா என்று அவர் கேட்க இருவரும் ஆமோதிப்பதாக தலையாட்டினர். இந்த மீடியாவுக்கு தாரா அண்ட் ராகவ் குரூப் சிஇஓ மாயா மேலதான் டவுட் போல, அவ தான் பிளான் பண்ணணும்னு ஃபுல்லா பரப்பிட்டாங்க என்று சத்தியமூர்த்தி கூற அவரை புரியாமல் பார்த்த சூர்யா, ஒரு பொண்ணு போய் எப்படி சார் அவ்வளவு தூரம் பிளான் பண்ண முடியும் என்று சந்தேகமாக கேட்டான். சூர்யா கூறியதை கேட்டு சத்தமாக சிரித்த சத்தியமூர்த்தி, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது சூர்யா. மாயாவை பிஸ்னஸ் வேர்ல்டோட டெவில்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவ தாரா குரூப்ஸ் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து அவ கம்பெனி தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனியோட டெண்டரும் அவ கம்பெனிக்கு மட்டும்தான் போகும். இவ்வளோ பெரிய ஆளா இருந்துட்டு மீடியாவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நம்ப முடியலையே சார் என்று விக்ரம் சந்தேகமாக கேள்வி எழுப்பினான். அவளுக்கு பயம் இல்லை, அவ அப்பாவுக்கு தான் இவளை நினைச்சு பயம் என்று புன்னகைத்தவர் மேலும் தொடர்ந்தார். மாயாவுக்கும் மீடியாவுக்கும் செட் ஆகாது விக்ரம். அண்ட் மாயாவோட அப்பா ராகவ் என்னோட காலேஜ் மென்ட்டு தான். ரொம்ப நேர்மையான மனுஷன். அவர் தான் இந்த கேஸை நேர்மையாக விசாரித்து சீக்கிரம் முடிக்க ரிக்வஸ்ட் படிச்சிருக்காரு. அவர் பொண்ணு மேலே தப்பு வந்துடக்கூடாதுன்னு சீக்கிரம் கேஸை முடிக்க பார்க்குறாரா சார் என்றான் சூர்யா. அப்படியெல்லாம் இல்லை சூர்யா, அவங்க இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே கேஸ் எல்லாம் கிளியர் பண்ண நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், நீங்கள் நேர்மையாக நடந்ததை விசாரித்து ரிப்போர்ட் பண்ணால் போதும் என்றார். கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்றோம் சார் என்று கூறி அவருக்கு சல்யூட் செய்துவிட்டு இருவரும் வெளியேறினர். டிஎஸ்பி அலுவலகத்தில் இருந்து விடைபெற்ற இருவரும் நேராக குணால் இருக்கும் மருத்துவமனை சென்று அவர் உடல்நிலையை பற்றி விசாரித்தனர். இன்னும் குணால் கண் விழிக்காத காரணத்தால் அவருக்கு விபத்து நடந்த இடத்திற்கு சென்று விசாரணையை தொடங்கினர். மாயா எப்போதும் போல சீக்கிரம் எழுந்து வீட்டில் தனது வேலைகளை முடித்து அலுவலகத்தை வந்தடைந்தாள். அந்த உயர் ரக காரின் கதவுகளை திறந்து அவள் உள்ளே வரும்போது அவள் வரும் அளவம் கண்டு அலுவலக ஊழியர்கள் அனைவரும் தம் வேலையை செய்ய ஓடினர்.
அதற்கு சிறிது நேரம் முன்பு வரை அனைவரும் இன்டர்நெட் வரும் மாயா மற்றும் குணால் பற்றி அவதூறுகளை தங்களுக்குள் இருவரை பற்றியும் விமர்சித்துக் கொண்டிருந்தனர். மாயா அவர்களின் குற்றம் சாட்டும் பார்வைகளை கண்டு கொள்ளாமல் தன் அறைக்குள் சென்று சுழல் நாற்காலியில் அமர்ந்தாள். மாயா உள்நுழைவதைக் கண்ட அவளது பிஏ ரியா அவசரமாக உள்ளே நுழைந்து, குட் மார்னிங் மேம் என்று கூறி செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டார். அனைத்தையும் பொறுமையாக கேட்டு முடித்தவள், இன்னைக்கு என்னை பத்தி என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு என்று ஃபைல்களை புரட்டி கொண்டு மாயா சாதாரணமாக வினவினாள். அது மேம் என்று திணறிய ரியா, குணால் சாருக்கு நேற்று நைட்டு ஆக்சிடென்ட்னு மீடியா ஃபுல்லா நீங்க தான் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க என்று அவள் கூறியதை கேட்ட மாயா முகம் சிறிது மாறி பின்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. பின் மாயா தனது கைபேசியில் அவர்களை சுற்றி வரும் அவதூறுகளை கண்டவள் எரிச்சலாக கண்களை அழுந்த மூடி தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தாள். அதே சமயம் அவள் மொபைலில் உள்ள ரிமைண்டரில் சாரா இன்று வருகிறாள் என்பதை அறிந்தவள் முகம் முன்பு இருந்த கோபத்தை மறந்து மலர்ந்தது. உடனே தன் வேலைகளை முடித்தவள், இந்த ஃபைல் எல்லாம் நான் கரெக்ஷன் பார்த்துட்டேன், மீதி இருக்கதை எனக்கு மெயில் அனுப்பிடு, நான் பர்சனல் விஷயமா வெளியில போறேன், நாளைக்கு தான் வருவேன், கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று ரியாவிடம் கூறியவள் நேராக விமான நிலையம் சென்று தன் தோழி சாராவிற்காக காத்திருந்தார். நீண்ட நாள் கழித்து கண்ட தோழியை கட்டித் தழுவியவள் அவளின் அணைப்பில் பாதுகாப்பை உணர்ந்தாள். என்ன மேடம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க போல என்று கேட்ட சாராவை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டாள். அவளின் நிலையை உணர்ந்த சாராவும் மாயாவின் தோள்களை தட்டி கொடுத்து சமாதானம் செய்தாள். மாயாவும் அனைவரைப் போலவும் இலகிய மனம் கொண்ட பெண்தான். அவள் வாழ்க்கையில் சந்தித்த சில நிகழ்வுகள் அவளை இப்படி இறுக்கமாக மாற்றியிருந்தது. இருந்தபோதும் அப்படி அவளை மீறிய சில நேரங்களில் அவள் அன்புக்குரியவர்களிடம் மட்டுமே அன்பை தேடும் குழந்தையாக மாறிவிடுகிறாள். ஓ, சென்டிமெண்ட் சீனெல்லாம் முடிச்சுட்டு மேடம் கொஞ்சம் வழிவிட்டீங்கன்னா என் பார்ட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்றாள் சாரா அவளின் மனநிலையை மாற்றும் பொருட்டு. பின்னர் மாயா சாராவை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். நேராக சென்ற சாரா சமையல் அறையில் இருந்த தாராவின் பின் சென்று நின்று அவள் கண்களை மூடினாள். சாரா குட்டி, எப்ப வந்த என்றாள் தாரா ஆச்சரியமாக. எப்படி தாராமா, ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்க என்று சினுங்கியவாறே கூறினாள். அவளை இறுக்கமாக அணைத்து விடுவித்த தாரா, உன்னை தவிர என்கிட்ட இப்படி யாரு சாரா விளையாடுவா, இந்த மாயாவுக்கு அவள் கம்பெனியை பார்க்கவே நேரம் கரெக்டாக இருக்குது, அவங்க அப்பாவுக்கு அவளை பார்க்கத்தான் நேரம் கரெக்டாக இருக்குது என்று கூறி சாராவின் நெற்றியில் முத்தம் கொடுத்தார். அதான் நான் வந்துட்டேலம்மா, சீக்கிரமே உங்கள் பொண்ணை மாற்றிடலாம் என்று சாரா கூறியதை கேட்டவர், சீக்கிரமே அவளை பழைய மாதிரி சந்தோஷமாக பார்க்கணும் சாரா என்றார் ஆதங்கமாக. நான் பார்த்துக்கிறேன் தாராமா என்று நம்பிக்கை அளித்தவள் அவளுக்கென்று இருக்கும் அறையை சென்று சுத்தப்படுத்தி தாரா செய்து வைத்த உணவை உண்ட பிறகு மாயாவுடன் சேர்ந்து அவளின் பார்ட்டிக்காக பப்பை நோக்கி சென்றார். விக்ரம் மற்றும் சூர்யா மாயா சென்ற பிறகே அவள் அலுவலகத்தை அடைந்தனர். உள்ளே சென்றதும் அவர்கள் கண்டது அவர்களின் கல்லூரி தோழலான தீனாவைத்தான். என்ன மச்சான் இந்த பக்கம் என்று தீனா அவர்களின் அருகில் வந்தவன் இருவரிடமும் கேட்டான். ஒரு கேஸ் விஷயமா உங்க கம்பெனி சிஇஓ மாயா வேண்டாம விசாரிக்கணும் என்றான் விக்ரம். அப்போது அங்கே வந்த ரியா தீனாவிடம் பேசத் தொடங்கினாள். கேன்டீன் போலாமாடா என்று கேட்டவள் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து தீனாவிடம் அவர்கள் யார் என்று கண்களால் வினாவினாள். தீனா அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான். அவர்களுக்கும் ரியாவை தன் காதலி என்று அறிமுகப்படுத்தினான். என்னடா ஒர்க் டைம்ல கேன்டீன் எல்லாம் ஜாலியா இருக்கீங்க என்று சூர்யா விளையாட்டாக கேட்டான். இன்னைக்கு தான் ஏதோ டெவில் சீக்கிரமே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிருச்சு, நாங்களே சந்தோஷமா இருக்கோம், அது உங்களுக்கு பொறுக்கலையா ப்ரோ என்று ரியா செழித்து கொண்டாள். என்ன, உங்க மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டோ என்றான் விக்ரம் மாயாவை பற்றி அறியும் பொருட்டு. அதை ஏன் ப்ரோ கேட்குறீங்க, ஒரு நாள் ஃபைல் அனுப்ப மறந்துட்டேன்னு என்னோட பாதி சம்பளத்தை கட் பண்ணிட்டாங்க என்று ஆதங்கமாக கூறியவள், படித்து முடித்த உடனே அவங்க அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டா அவங்களுக்கு எப்படி மிடில் கிளாஸோட கஷ்டம் தெரியும் என்று எரிச்சலுடன் கூறினாள். கோவத்தில் கண்டதை பேசாத ரியா, மாயா மேடம் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி மல்டிநேஷ்னல் லெவலில் வந்திருக்குது என்றான் தீனா கண்டிப்புடன். உடனே ரியா முகம் சுருங்கிவிட்டது. நீங்கள் ஏன்டா இதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க என்று சூர்யா இருவரையும் தடுத்து நிறுத்தினான்.
பிறகு சிறிது நேரம் நால்வரும் உரையாடி முடித்த பிறகு சூர்யா மற்றும் விக்ரம் இருவரிடமும் விடைபெற்று தங்கள் அலுவலகத்திற்கு கிளம்பினர். வேலையை முடித்து இரவு வீடு திரும்பும் வேளையில் இளைஞர்கள் பார்ட்டி என்ற பெயரில் போதைப் பொருட்கள் உபயோகிப்பதாக கிடைத்த தகவலில் இருவரும் பப்புக்கு சென்றனர். அங்கு பப்பில் மாயா மற்றும் சாரா இருவரும் ஆளுக்கொரு மது குவளைகளை எடுத்துக்கொண்டு அங்கு ஒளிபரப்பும் பாடலின் இசைக்கு ஏற்றவாறு தங்கள் உடல்களை அசைந்தவாறே மதுவை தொண்டையில் சரித்தனர். அவர்கள் தனிமையில் ஆடுவதைக் கண்ட இரு ஆண்கள் அவர்களின் பக்கம் சென்று, "ஹாய் பியூட்டிஸ், தனியா ஆடுறதுக்கு எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாமே" என்றான் அதில் ஒரு இளைஞன். "சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட்" என்றாள் மாயா மறுக்கும் விதமாக. "தொட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துட போகுது" என்று அதில் ஒருவன் மாயாவின் மறுப்பை பொருட்படுத்தாமல் அவளின் இடையில் கைகளை வைக்க பார்த்தான். உடனே மாயா அவன் கைகளை பிடித்தவள் பின்னோக்கி முறுக்கி அவளின் இரு கால்களுக்கு நடுவே தன் முட்டியால் ஒரு உதைவிட்டாள். அதில் சுருண்டு கீழே விழுந்தவன் வலியில் கதறி துடித்தான். அவன் துடிப்பதை ரசித்தவள், "இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். நான் சொல்லியும் மேலே கைய வைக்க வர, கொன்னு புதைச்சிடுவே ராஸ்கல். இனி உங்களை இந்த பப்பு பக்கம் பார்த்தேன் பிச்சிருவேன்" என்று அவனை மிரட்டி மாயா சாராவை இழுத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். அங்கு போதைப் பொருள் உபயோகிப்பவர்களை பிடிக்க வந்த விக்ரம் மற்றும் சூர்யா நடப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். மாயாவை வெளியாகலாமல் பார்த்த நண்பனை முறைத்த சூர்யா, "டேய், ஹிட்லர் பத்தி தெரிஞ்சுமாடா மாடர்ன் பொண்ணுங்களை பார்க்கற" என்றான் நக்கலாக. அவனை முறைத்த விக்ரம், மாயா வெளியேறியதை கண்ட பின்பு, "மூடிட்டு வந்த வேலையை பாருடா" என்றான் எரிச்சலுடன். "இப்பதான் உனக்கு நம்ம வேலைக்கு வந்திருக்கோன்னு ஞாபகம் வந்துருச்சாடா? விளங்கிடும்" என்று கலாய்த்த சூர்யாவை விக்ரம் வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் முறைத்து வைத்தான். பின்னர் இருவரும் தாங்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு அவரவர் வீடு திரும்பினர்.